மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் முதன்மை சேவகன் நான் என பொதுக்கூட்டத்தில் பேச்சு. உங்க அண்ணன உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தவிகவுக்கு பேராதரவு கொடுத்த மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரித்திருக்கலாம். பெரும்பான்மை கிடைக்காதது குறித்து திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய். 1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். தவிக ஆட்சி அமையக்கூடாது என ஸ்டாலின் தடுக்க முயன்றதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொள்ளையடிக்க சதி நடத்தியதாகவும் சாடல். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என விமர்சித்த முதல்வர் விஜய், தவிக திமுக இடையேதான் போட்டி என மீண்டும் திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. முந்தைய ஆட்சிகளால் தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமும் குற்றமும் அதிகரித்ததாக முதல்வர் விஜய் பேச்சு. எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன் மீது பழி போடுவதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடக்கம். திருச்சி பொதுக்கூட்டத்தில் அறிவித்த முதல்வர் விஜய். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். தற்குறி என்ற விமர்சனங்களுக்கு கடும் பதிலடி கொடுத்த முதல்வர் விஜய், தற்குறி என்று சொன்னவர்களின் எதிர்காலத்தை மக்கள் கேள்விக்குறியாக்கியிருப்பதாக பேச்சு. இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தேன். பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் குறித்து பேசிய முதல்வர் விஜய். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா. நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? திருச்சியில் சாலை வலம் சென்ற முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள்.
விஜயின் வருகையால் திருச்சியில் நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசல். சத்திரம் பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற மக்கள். நடந்து போற 5 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்கு. மக்கள் பூரா இப்ப 5-6 கிலோமீட்டர் நடந்து போறாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. நடுக்காட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இறக்கி விட்டுருக்காங்க. எப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு நோயாளி தான். இதுக்கு இந்த அங்கிட்டு விஜய் வந்திருக்கிறாரு, பஸ் எல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. இதுதான் காரணம் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. திருச்சியில் முதல்வர் விஜயை வரவேற்ற மதிமுக எம்பி துரை வைகோ. மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் வரவேற்றதாக துரை வைகோ விளக்கம். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று திருச்சி வரும்பொழுது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். அது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இதுல அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியவில்லை. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பேட்டி. நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் தொடரும் அமதிமுக. 27ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என துரை வைகோ அறிவிப்பு. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். தவிக பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பெயரையே சொல்லாத முதல்வர் விஜய். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை மட்டுமே விமர்சித்து பேச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுகவை குறை சொல்கிறார் விஜய். முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பதிலடி. திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார்கள். தமிழகத்தில் 23 நாட்களில் 64 கொலைகள், பெண்களுக்கு எதிராக 111 சம்பவங்கள் நடந்துள்ளதாக கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. யார் மீது பழி போடலாம் என காரணங்களை தேடினால் மக்கள் பொறுமை காக்க மாட்டார்கள் என தவிக அரசுக்கு மறைமுக எச்சரிக்கை. தமிழகத்திலே இதுவரை இந்த 23 நாட்களிலே 64 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 111 அதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது. இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தி தேவைக்கு முதல்வர் விஜய்க்கு அதிமுக எம்பி இன்பதுரை பதிலடி. இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பது குறித்து ஆலோசித்து முடிவு. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. இப்பொழுது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கருத்துக்களை எல்லாம் வடநாட்டிலே உள்ள தலைவர்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்கும் பொழுது காங்கிரஸ் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கோபத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. நமக்கும் காங்கிரஸ் மீது ஒரு கோபம் இருக்கிறது.
என்ன அவர்கள் யார் அதை கூட்டுகிறார்கள், எப்படி அமைக்கிறார்கள், திமுகவுக்கு அழைப்பு வருகிறதா என்பதை பார்த்து எங்கள் தலைவர் முடிவு செய்வார். அந்த கூட்டணி மற்ற கட்சிகளோடு நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திக்க அண்ணாமலை முடிவு. புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் பரவும் சூழலில் டெல்லி பயணம். தனி கட்சி தொடங்குகிறீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத அண்ணாமலை 2 நாட்களில் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் என பேட்டி. உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. அண்ணா எல்லா தலைவர் ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவோம். அண்ணா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த அதிமுக நிர்வாகி பூக்கடை மகேந்திரன் தீக்குளித்து தற்கொலை. அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என முகநூலில் பதிவிட்டு உயிரை மாய்த்த சோகம். தற்கொலை செய்து கொண்ட அதிமுக நிர்வாகியின் உடலுக்கு கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. உயிரிழந்த பூக்கடை மகேந்திரனின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்த அதிமுக நிர்வாகியின் குடும்பத்துக்கு கட்சி சார்பில் 55 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொண்டர்கள் யாரும் இனி இதுபோன்ற விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி யாரும் குறிப்பிட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன். வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என கட்சி தலைமைக்கு அதிமுக ஐடி விங் நிர்வாகி ராஜ் சத்யன் கோரிக்கை. தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனையடைய விடாதீர்கள் என்றும் பதிவு. சாதிய ரீதியிலான குற்றங்களை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்லையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உறுதி. தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வெப்ப அலையிலிருந்து தற்காத்துக் கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். மது, டீ, காபி மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். அதிக புரதம் கொண்ட உணவுகளை தவிர்க்கவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வடகடலோர தமிழகம், தெற்கு உள் தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 1 வாரத்திற்கு கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 21 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை.
திருவண்ணாமலை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை. ஆம்பூரில் வீசிய சூறைக்காற்றில் மரம் முறிந்து விழுந்ததால் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடக்கம். கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். 5 பேரும் செவ்வாய்க்கிழமை காலை பதவியேற்பார்கள் என தகவல். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள கோவை மூத்த வழக்கறிஞர் மோகனாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. பெண் கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்துக்கு மோகனா நியமனம் உந்து சக்தியாக திகழும் என பாராட்டு. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்துக்கு காவல்துறை தடை. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், ஊடகவியலாளர் சங்கம் கண்டனம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உருளைக்கிழங்கு லாரி கவிழ்ந்து விபத்து. 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மெட்ரோ ரயிலில் மே மாதத்தில் 90 லட்சம் பேர் பயணம். அதிகபட்சமாக 18ஆம் தேதி 3,54,559 பேர் மெட்ரோவில் பயணித்ததாக தகவல். மூன்றாவது குழந்தை பெற்றுக் கொள்வோருக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு. 5 மாநில தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணி நிலவரம் மாறியதை சாதகமாக்கிக் கொள்ள பாஜக திட்டம் என தகவல். சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையே மாற்றியமைத்துள்ளது PM ஸ்வநிதி திட்டம். 6வது ஆண்டு நிறைவையொட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். CBSE செய்த தவறுக்கு மாணவர்கள் ஏன் அபராதம் செலுத்த வேண்டும் என ராகுல் காந்தி கேள்வி. விடைத்தாள்கள் ஆன்லைன் திருத்த முறையில் பெரும் ஊழல் நடப்பதாகவும் விமர்சனம். வெங்காயம் கொள்முதல் விலையை 24 விழுக்காடு உயர்த்திய மத்திய அரசு. 12 ரூபாயாக இருந்த 1 கிலோ கொள்முதல் விலை 15 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம். டெல்லியில் முகாமிட்டு உள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள். ஜூன் 3இல் முதல்வர் பதவியேற்பு விழா நடக்கும் சூழலில் DK சிவக்குமார், சித்தராமையா உள்ளிட்டோரும் பயணம். எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு விவகாரத்தில் போலி கையெழுத்து போடப்பட்ட விவகாரம். திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜிக்கு மேற்குவங்க CID காவலர்கள் சம்மன். பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து வசதி மேற்கு வங்காளத்திலும் அறிமுகம்.
கேரளாவில் வரும் 15ஆம் தேதி முதல் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம். பாத்திரம் கழுவுதல் போன்ற பணிகளை செய்து வந்த கலிதா மாஜி என்ற பெண் மேற்கு வங்கத்தில் அமைச்சராக நியமனம். எளிய வாழ்க்கை தொடரும் என பதவியேற்புக்கு பின் உறுதி. கடல் உணவு ஏற்றுமதியில் மீண்டும் உச்சம் தொட்ட இந்தியா. 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை. லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். உயிரை தற்காத்துக் கொள்ள பெய்ரூட் நகரிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற்றம். சீனாவில் ரோபோட்டுகளிடையே திறமையை வெளிப்படுத்தும் போட்டி. பாரம்பரிய நடனமாடி வியக்க வைத்த இயந்திர மனிதர்கள். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.